எல்லோருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு முற்றிலும் வித்தியாசமான வீடியோ. எம்ஜிஆர் ஒரு மந்திரச் சொல். தமிழ்நாட்டு மக்களின் இதய தெய்வம், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், இப்படி தமிழ் மக்களின் உணர்வோடும் உயிர்வோடும் இரண்டர கலந்திருக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற மாமனிதரின் இறைவனடி சேர்ந்த நாள் இன்று. 70 வயது வரை வாழ்ந்த அந்த மக்கள் திலகம் 7000 ஜென்மங்கள் செய்ய வேண்டிய பணியை தன் பொற்கால ஆட்சியின் மூலம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார். 10 ஆண்டுகள்தான். அதற்குள் தமிழ்நாட்டில் பெரும் புரட்சியை உருவாக்கி மக்கள் எல்லோரும் மகிழ்வானதொரு வாழ்க்கை வாழ தடம் பதித்தவர். அவரை பற்றிய ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். 1977ஆம் ஆண்டு தேர்தல் களை கட்டியது. அப்போது துவங்கப்பட்ட, அதாவது 1972இல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரு எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டது. அது முதலில் தேர்தலில் களம் இறங்கியது. சரி, தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றார் எம்ஜிஆர். அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம், எம்ஜிஆருக்கு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியுமா? நடிகரால் நாடாள முடியுமா? திரையில் வேண்டுமானால் மந்திரியாக அதிகாரியாக நடிக்கலாம், அரசியலில் எப்படி சாத்தியம் என்று கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். அதற்கு புரட்சி தலைவர் சொன்ன பதில் இதுதாங்க. எல்லோரும் எனக்கு பொருளாதாரம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் படித்தவங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்ல போகிறேன். ஒரு மனுஷன் கடுமையாக உழைக்கணும். அதன் மூலம் கிடைக்கும் சம்பாத்தியத்தில் வயிறார உண்டு கொஞ்சம் சேமிக்கவும் செய்யணும். அப்போது அவர் சந்தோஷமாக வாழ முடியும். சேமிப்பு இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே வரும். அப்போது அதை சரியான முறையில் முதலீடு செய்தால் அது பல மடங்காகும். அப்போது அவர் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படியாக பொருளாதார தன்னிறைவை முதலில் குடும்பங்கள், பிறகு நகரம், மாவட்டம், மாநிலம் என்று விரியும். இந்த வளர்ச்சி படிப்படியாக இந்திய துணைக்கண்ட அளவிலும் விரியும். இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச பொருளாதார கொள்கை. இது எந்த நாட்டினருக்கும் பொருந்தக்கூடியது. எனவே தனி மனித உழைப்புதான் தன்னிறைவை அடையச் செய்து வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் என்று பதிலடி கொடுத்தார். உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே என்றும், கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி என்றும் தன் ஒவ்வொரு படத்திலும் மக்களின் நற்சிந்தனைக்கு வித்திட்ட மகனியர் எம்ஜிஆர் அவர்கள். அவரது நினைவு நாளான இன்று அவரது எழுச்சியான சிந்தனைகளை உறக்கச் சொல்லி தூங்காமல் உழைத்து நாடு நலம் பெற, வீடு வளம் பெற சிந்திப்போம். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு பொன்மனச் செம்மலின் வாழ்க்கை வரலாற்றை செவிமடுக்கச் செய்வோம். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலே போடுங்க. உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.